ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஹென்னா ரெடி பண்ணி என் தலைக்கு அப்ளை பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸு அதோட இது வந்து டீ டிகாஷன் அது ரெண்டத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் ஹென்னா ரெடி பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோடய கசின் சிஸ்டர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ராஜஸ்தான் போயிட்டு வருவாங்களா, அவங்ககிட்டேருந்து வாங்கி கொடுத்த ஹென்னா பவுடர் தான். இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போட்டு அதை மிக்ஸ் பண்ணேன். ஒரு மாதிரி நல்லா தான் வந்திருந்தது. ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அப்படின்னா டார்க் ப்ரௌனிஷாக வைக்கும்போது நம்மக்கிட்ட மை அதான் எப்படி சொல்கிறது, கடையில் வாங்கி வைப்போம்ல அந்த மாதிரி தான் இருந்தது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக ப்ரௌனிஷாக தான் வந்தது. முடி நல்லா இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த மாதிரி பண்ணி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதிகமாக அப்ளை பண்ண மாட்டேன் இதுக்கு முன்னாடியெல்லாம். இப்போ ஒயிட் ஹேர்ஸ் அதிகமாக வந்துருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒயிட் ஹேர்ஸ் அதிகமாக வந்துடும். அதனால் அந்த ஜீன் ப்ராப்ளத்தினால தான் நினைக்கிறேன் ஒயிட் ஹேர்ஸ் அதிகமாக வந்தது. எல்லோரும் என்ன இந்த வயசுக்கே ஒயிட் ஹேர் வந்து ஏதாவது அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதான் ட்ரை பண்ண நல்லா இருந்தது. நீங்கள் என்ன அப்ளை பண்ணுவீங்களா, எந்த மாதிரி என்ன அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதை வந்து தோட்டத்தில் மேலே அந்த பெயிண்ட் பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்போம்ல, எப்பயாச்சும் ஷார்ட்ஸ் போடுவோம்ல, அதில் வந்த பூ தான். எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பூ கலரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்ன நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.